தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஜனவரி 26ஆம் நாள் இந்திய குடியரசின் அரசியலமைப்பு சட்டத்தின் குடியரசு நாள் 75 ஆண்டுகள் நிறைவு பெற்று 76ஆம் ஆண்டுக்குள் நாம் ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற அரசியல் சட்டத்தின் மிக உயர்ந்த விழுமியங்களுக்குள் நுழைந்த 76வது ஆண்டில் நுழைகிறோம். இந்த நாளையும் நேற்று ஜனவரி 25 மொழிப்போர் ஈகியர் நாள் மற்றும் இந்த ஆண்டின் நூற்றாண்டு விழா. பல செயல்களுக்கு இது நூற்றாண்டு. அந்த வகையில் சூலூரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த பேரறிஞர் ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு தொடர்ச்சியாகவும் அவரை நினைவு கூறும் பொருட்டும் இங்கே இந்த சிறப்பு கருத்தரங்கம் ஒழுங்கமைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பு செய்து தரும்படி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் அண்ணன் ஆறுசாமி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தலித் முரசு ஆசிரியர் ஐயா புனித பாண்டியன் அவர்களே, அருமை தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் மன்னவன் அவர்களே, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற சூலூர் பகுதி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கஜேந்திர பாபு அவர்களுடைய உரையையும் புனித பாண்டியன் அவர்களுடைய உரையையும் கேட்பதற்காக ஆவலோடு வந்திருக்கின்றேன். இடையிலே உங்களுக்கு இடையூறு வேண்டாம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மொழிப்போர் ஈகியர் நாளுடைய நினைவாகவும் பெரியாரியல் பேரறிஞர் ஐயா ஆணைமுத்து நினைவாகவும் அவங்களுடைய படங்களை இங்கே திறந்து வைத்து உரையாற்றுமாறு மன்னவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மொழிப்போர் ஈகியர் நினைவாக நம் சூலூருக்கோரு நெருங்கிய உறவுடைய 1938 நடைபெற்ற முதல் மொழிப்போரில் சென்னை சென்று மருமகளும் மாமியாருமாக தன் கைக்குழந்தையுடன் 3 தலைமுறைகளும் சேர்ந்து சிறையில் இருந்த வரலாறு சூலூருக்கே உரியது. அங்கமுத்து அம்மையாரின் படத்தை திறந்து வைத்தும் அறிஞர் ஆணைமுத்து அவருடைய படத்தை திறந்து வைத்தும் உரையாற்றுமாறும் அண்ணன் மன்னவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திமுக தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக உரையாற்ற வந்திருக்கிற புனித பாண்டியன் அவர்களுக்கும் தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கும் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் மன்னவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அண்ணன் ஆறுசாமி அவர்களுக்கும் அன்பார்ந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக மொழிப்போர் ஈகியர் நன்னாளும் பெரியாரியர் பேரறிஞர் வே ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழா சிறப்பு கருத்தங்கத்தை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் குமாரவேல் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற வி ஆறுசாமி அவர்களே, இங்கே கருத்துரை வழங்கியிருக்கிற அருமை தோழர் புனித பாண்டியன் அவர்களே, அருமை தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மொழிப்போர் நம்முடைய தோழர்களெல்லாம் அன்று ரத்தம் சிந்தியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு ஒரு பெரிய பெருமை பெற்றிருக்கிறது. எங்கு மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமோ அங்கே தான் அந்த இனம் காக்கப்படும். இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இருக்கிற என்று சொன்னால் அதற்கு மொழிப்பற்று இந்த மாநிலத்திலே இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த அளவு நாம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம். அதற்கு தந்தை பெரியார் அவர்கள்தான் காரணம், அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் காரணம், அதேபோல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் அதற்கு காரணம். இவர்களெல்லாம் சிறப்பாக இந்த நிலைக்கு நம்மை கொண்டு வந்தனால்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறது. இன்றைக்கு பீகாரில் இன்னும் அந்த வட மாநிலங்களில் இன்று எடுத்துக்கொண்டால் அங்கே எல்லாம் அந்த மொழியை பற்றி சிந்திக்கிற ஆட்கள் இல்லாத காரணத்தினால்தான் அங்கே ஒரு 10% மக்கள் கொண்ட உயர் ஜாதியினர் அந்த மாநிலத்தை எல்லாம் இன்றைக்கு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பீகார், அசாம் மாநிலத்திலெல்லாம் இன்றைக்கு 90% மக்கள் அங்கே வேலை இல்லாமல், அங்கே படிப்பறிவு இல்லாமல் இங்கே வேலை தேடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைக்கு நாமெல்லாம் தள்ளப்படாததுக்கு காரணமே தந்தை பெரியார் அவர்கள்தான். இங்கே நமக்கு ஒரு மொழி பற்றி உருவாக்கி இங்கே நம்முடைய ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. அந்த வழியில் இன்றைக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் இன்றைக்கி மாண்புமிகு அன்பு தளபதி அவர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற அந்த சான்றுகளெல்லாம் இன்றைக்கு இந்த உலக அளவில் இன்றைக்கு தமிழன்தான் இன்றைக்கு முதல் குடிமகன் என்ற பெருமையை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. அந்த அளவில் சூலூர் வந்து எதற்குமே ஒரு முன்மாதிரியான ஊர். அந்த வகையில் அங்கமுத்து அம்மையாரும் அவருடைய மருமகள் மீனாட்சி அம்மையாரும் சேர்ந்து அன்றைக்கு மொழிப்போரிலே அன்றைக்கு கலந்து கொண்டு சூலூருக்கு பெருமை பெற்றிருக்கிறார்கள். எங்கே தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சூலூரிலேயும் அந்த நிகழ்ச்சி நடக்கும். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தவுடன் இங்கே வந்து 2ஆம் கிளையாக சூலூரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் இந்த மொழிப்போரில் எங்கேயாவது மாமியார் மருமகள் ஒன்று சேர்ந்த மாதிரி எங்கேயாவது வரலாறு இருக்குதா? ஆனால் மாமியாரும் மருமகள் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்காங்கன்னா அது சூலூரில் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். அப்பேற்பட்ட பெருமையை திரு அங்கமுத்து அம்மையாரும் திரு மீனாட்சி அம்மையாரும் இந்த சூலூருக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள். அதே போல் ஆணைமுத்து அவர்கள் இந்த சூலூருக்கு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு, சூலூரில் பாவேந்தர் பேரவை மற்றும் அந்த திராவிடர் கழக நண்பர்களோடு மிக நெருங்கிய தொடர்பு. இங்கே கோவைக்கு வந்தால் சூலூருக்கு வராமல் அவங்க போகவே மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து குமாரவேல் அவர்கள், அதே போல் வந்து தேவராஜ் அண்ணன், இவங்கெல்லாம் ஆணைமுத்து கூட அதே போல் பன்னீர் அப்படியெல்லாம் பன்னீருக்கெல்லாம் வந்து ஆணைமுத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு இப்போ அந்த ஆணைமுத்து அவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீடை பற்றி எழுதின அந்த புஸ்தகத்தை வந்து தந்தை பெரியார் அவர்களே பாராட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் ஆணைமுத்து இந்தியா முழுவதும் அந்த இடஒதுக்கீடுனா அது எப்படி இருக்கணும், அது எப்படி சதவீதம் ஒதுக்கணுங்கிறத பற்றி அந்த அளவுக்கு அவர் வந்து குறிப்பெடுத்து கொடுத்துருக்கிறார் நமக்கெல்லாம். அதை தீர்த்து வச்சாலே இந்தியாவில் சமூக நீதி என்பது வந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அறிஞர் தான் ஆணைமுத்து அவர்கள். அப்படிப்பட்ட அந்த 2 பேருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த நாளில் சூலூரில் இந்த நூற்றாண்டு இந்த ஆணைமுத்து அவர்களுடைய அந்த நூற்றாண்டு நாளில் நாம் அந்த நினைவு கூறுவது சூலூரில் செய்யலினா வேறு எங்கே செய்கிறது? அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை சூலூரில் செய்திருக்கிறீர்கள். அந்தளவு இந்த நாளில் நாங்கள் சூலூர் நகர திமுக சார்பாகவும் சூலூர் தெற்கொன்றிய தீர்ப்பாக சார்பாகவும் உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, தோழர்களே, கருத்தரங்கினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் அண்ணன் நாரிசாமி அவர்களே, கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய தலித் முரசனுடைய ஆசிரியர்
மரியாதைக்குரிய அண்ணன் புனித பாண்டியன் அவர்களே, பொதுப்பள்ளிக்கான மாநில மேலவையினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, பங்கேற்றிருக்கிற நண்பர்களே, தோழர்களே, இக்கருத்தரங்கில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்தை வாசித்து அமைகிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 246 கீழ் அட்டவணை 7 ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல், நிர்வகித்தல் மற்றும் கலைத்தல் மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. உயர் கல்வி மற்றும் உயர் ஆய்வுகளின் தரத்தை ஒருங்கிணைப்பதுடன் பல்கலைக்கழகங்களுக்கு நிதி நல்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புதான் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. தனது அதிகார வரம்பை மீறி மாநில அரசின் அதிகாரங்களை பறித்திட வழி செய்யும் வகையில் வரைவு பல்கலைக்கழக ஒழுங்காற்று விதிகள் 2025 பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில அரசால் உருவாக்கி நிர்வகிக்கப்படும் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுகள் இழக்கும் நிலையை உருவாக்கும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வரைவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தந்தை பெரியார் திராவிடம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நேரடியாக கருத்தரங்கத்துக்குள்ளே கருத்தரங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உடனடியாக முடிவு செய்தவர் அண்ணன் குமரவேல் அவர்கள். அண்ணன் குமரவேல் கட்டாயம் உடனடியாக ஒரு நிகழ்ச்சியை செய்தே ஆகணும். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரில, நாடு போயிட்டுருக்கிற நிலைமையில் எல்லோருத்தையும் பார்த்து நம்ம வெறும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வருகிற செய்திகளை மட்டும் வைத்து உள்ளுக்குள்ளே இருந்து குமரி கொண்டிருந்தால் மட்டும் தோழர்களுக்கு போதாது. இப்போது இருக்கிற அறிவுகள் யாரோ ஒருவர் இன்று பெரியார் மேலவும் இயக்கங்கள் மேலவும் நம்ம அவதூறு பேசுகிற போதெல்லாம் எழுகிற கோபங்களை எல்லாம் ஒன்று திரட்ட நமக்கு இருக்கிற ஒரு அறிவு புரிதல் தேவைப்படுகிறது. அது இன்றும் சொல்லுகிறோம், எப்போதும் சொல்லுகிறோம். வெறும் உங்களுடைய அந்த காணொலி பதிவுகளில் மட்டும் அது நிறைவேறிவிட விடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு செய்திகளுக்கும் நமக்கு வரலாறு இருக்கிறது. 100 ஆண்டு வரலாறு கொண்ட இயக்கம் இது. நீதி கட்சி இயக்கம் தொடங்கிய நாள் முதல் இடஒதுக்கீட்டுக்காகவும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி பேசிக்கொண்டிருக்கிற அமைப்புகளை எல்லாம் அவ்வளவு செய்திகளை வைத்து கொண்டிருக்கிற நாம் வெறுமனே ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம் பேசுகிற செய்திகளுக்கெல்லாம் விரிவாக பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவை எப்போதும் இல்லை. எனவே நாம் நம்முடைய செய்திகளில் மிக ஆழமாக தெளிவுகளை தெரிவு கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு செய்திகளை தெளிவுபடுத்துகிற நோக்கில் தான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு காலத்திலும் இந்த கருத்தரங்கம் கருத்து பரப்புரையும் வேறு வேறு தலைமுறைகளில் வேறு வேறு வடிவங்களில் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. 1938 1920களில் செய்யப்பட்ட பரப்புரைகள் இப்போது இல்லை. தந்தை பெரியார் காலத்தில் அவர் காங்கிரசிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் தோன்றி இன்று 100 ஆண்டுகள், அதற்கும் இப்போது 100 ஆண்டு. 1925 தொடங்கப்பட்ட குடியரசு தான், மே 2ஆம் தேதி வந்த பச்சை இறைச்சி குடியரசு தான் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் இதழ் என்று சுயமரியாதை இயக்க 100 நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படியான செய்திகளெல்லாம் எப்படி அந்த பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே காலந்தோறும் மாறி வருகிற அந்த ஆயுதங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதும் ஒரு போர் தான். ஒரு போர், இது ஒரு வரலாற்று போர். 2 வேறுபட்ட வர்க்கங்களுக்கு இடையிலான போர். இந்த போர் முறைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போது இருக்கிற முறைகளும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற போர் முறைகளும் வேறு வேறு. நாம் நல்லா தெரியும், முதல் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்படவில்லை. இன்றும் நவீனமாக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு முறைகளும் இந்த போர் முறை மாறிக்கொண்டிருக்கிறது. உலக வரலாறுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய இயக்கமான இங்கே இருக்கிற இஸ்ரேல் என்கிற மிகப்பெரிய இராணுவத்தை கண்விட்டு விரல் விட்டு ஆட்டக்கூடிய ஹமாஸ், அதனுடைய அமைப்பை நீங்கள் ஹிஸ்புல்லா என்று பெரிய வறந்து பிறந்த இடங்களில் செல்ஃபோன் தொடர்புகளிலிருந்து அவர்களுடைய இடங்களை கண்டறிகிறார்கள் என்ற முறையில் அவர்கள் பேஜருக்கு மாறினாங்க. பேஜர்லேருந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஆனால் அந்த பேஜரை பயன்படுத்த தொடங்குகிற போது இருக்கிற இடத்தில் எங்கே எந்த இடத்தில் அடித்தால் தெரியும் என்று உளவுத்துறை மூலம் கண்டுபிடித்து அந்த பேஜரில் ஒரு வெடிகுண்டு அமைப்பு செயல்படுகிற அளவுக்கு இன்று போர் உத்தி முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உத்தி முறை போர் நடக்கிற இடங்கள் மட்டுமல்ல, நாம் மேற்கொள்ளுகிற போரும் ஒரு வரலாற்று போர், ஒரு கருத்தியல் போர். காலமாக ஏற்பட்டுப்படுகிற இந்த கருத்தியல் போரை எதிர்த்து போராட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். நாம் ஏந்த வேண்டியதும் ஆயுதங்களைத்தான். அந்த ஆயுதங்கள் என்பவை கருத்து ஆயுதங்கள். அந்த கருத்து ஆயுதங்களை வழங்குவதற்கு ஏராளமான ஆயுத கிடங்குகள் நமக்கு இருக்கிறது. 100 ஆண்டுகளையும் கடந்த ஆயுத கிடங்குகள் நமக்கு இருக்கின்றன. அந்த கிடங்குகளிலிருந்து எடுத்து வருகிற கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ளத்தான், அந்த ஆயுதங்களை நமக்கு பகிர்மானம் செய்வதற்கு தான், விநியோகம் செய்வதற்கு தான் இங்கே 2 தலைப்புகளில் நமக்கு உணர்ச்சி ஊட்டுகிற தலைப்புகளில் பேசுவதற்காக இங்கே ஆளுமைகள் வருகிறந்திருக்கிறார்கள். தோழர் புனித பாண்டியன் அவர்கள் எல்லோரும் அறிவோம். 25 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிற தலித் முரசு இதழில் இப்போதுதான் நாம் பெரியாரியத்தையும் அம்பேரியத்தையும்
அம்பேத்காரியத்தையும் இணைத்து பேச தொடங்கியிருக்கிறோம். மார்க்சியத்தையும் இணைத்து பேச தொடங்கியிருக்கிறோம். சிவப்பும் கருப்பும் நீலமும் எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்ட வடிவம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்னே வெளிவந்த தலித் முரசு இதழை பாதுகாத்து வைத்துக் கொள்ளப்படிய இதழில் அந்த அட்டைப்படத்தினுடைய உள்ளட்டையில் ஒரு பக்கம் பெரியாரும் அந்த பின்னட்டையில் இருக்கிற உள்ளட்டையில் அம்பேத்கரும் என்று இருவரையும் சேர்த்து கருத்துக்களை தாங்கி வெளிக்கொண்டு வந்த அந்த மாபெரும் இதழினுடைய ஆசிரியர் தான் புனித பாண்டியன் அவர்கள். இன்றளவுக்கும் அது எப்போது மீண்டும் வரும் கேட்கிற ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள் தான் நாம். அப்படி ஒரு தலித் முரசு இதழ் அப்போதிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். அப்படியான கருத்து பொழிவுகளை இன்னும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் அவருடைய கருத்துக்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பெரியாரியத்தை என்றென்றும் விட்டு கொடுக்காமல் அம்பேத்கரோடு இணைத்து பேச வேண்டிய தேவைதான் இது. அம்பேத்கரே சொன்னது. 1927 மகத் குல எதிர்ப்பில் போராட்டத்தில் வெளிப்படுத்தவோ சொல்கிறார், நம்மை 2 பேரையும் தாழ்த்தப்பட்டவர்கள் எனவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் பிரித்து வைப்பது இந்த ஆதிக்க ஜாதிகளுடைய நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பார்ப்பனியத்தினுடைய வெற்றி அதுதான். 2 பேரையும் பிரித்து வைக்கிறது. எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடத் தொடங்குகிறோமோ அன்று இந்த ஆதிக்கம் வீழும். நாம் 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலைகளை எப்போதும் செய்து வருகிறது. இப்போதும் செய்து வருவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த வரலாற்றிலிருந்து. மேலும் பறிக்கப்படும் கல்வி உயர்கல்வி உரிமைகள் எல்லாம் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தான் கருத்தாணையராக அத்தாரிட்டேட்டிவ் என்று சொல்லுவாவும் இல்லை. கல்வி தொடர்பான எந்த செய்திகளிலும் நம் மக்கள் சார்ந்து நம்முடைய நலன் சார்ந்து பேசக்கூடிய ஒரே கருத்து பிரின்ஸ் கஜேந்திர பாபு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அவர் சொன்னார்னா நாம் அப்படியே கேட்டுக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் சார்ந்த சிக்கல்களை எல்லாம் சேர்த்து அதற்கான தீர்வுகளை சொல்லுபவர். இப்போது பேசி நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த பாஜகவினுடைய அரசிலிருந்து இன்னும் நம் கழுத்தை இருக்கக்கூடிய அடுத்த வடிவத்துக்கு நகர்கிறார்கள். அதுதான் அந்த யூஜிசியினுடைய நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு நம்முடைய முதல்வர், தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இங்கே நிறைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்திருந்தால் கூட இதெல்லாம் புரியணும். அவர் கருத்தாலைமிக்க ஒரு செய்திகளை சொன்னார்னா அதை நாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், கடைசி கட்ட தொண்டன் வரைக்கும் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தணும். முதலமைச்சர் எதிர்த்திருக்கிறது யூஜிசியினுடைய வடிவம் மாநில உரிமைகளுக்கு எதிரானது, நம்முடைய குழந்தைகளுக்கே எதிரானது. இப்போ இருக்கிற பாடம் எல்லாம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்ததுக்கும் நீ பட்டப்படிப்பில் படிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ எங்கே வேணால் எதில் வேணால் படிக்கலாம். நீ கலைப்பிரிவில் படிச்சுட்டு நீ பொறியியல் எடுக்கலாம், பொறியியல் படிப்பில் அடிச்சுட்டு கலைப்பிரிவு எடுக்கலாம். குழப்பி மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட், எவ்வளவு தடவை வேணால் உள்ளுக்குள்ளே போகலாம், எவ்வளவு தடவை வேணாம். இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிற கல்வியை சிதைக்கக்கூடிய அந்த நிறைய வரிமுறைகளை யூஜிசியில் கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி எதிர்கொள்வது, அதற்கான கருத்து ஆயுதங்களை நமக்கு வழங்கியிருக்கிறவர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். எனவே இந்த 2 கருத்துரைகளும் மிக அழகாக இங்கே நிகழ்ந்து முடியும். 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கட்டாயம் முடிவரும். அனைத்து தோழர்களும் இருந்து அந்த கருத்து செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதான் அன்போடு கேட்கிறோம். நாம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ஆயுதத்தினுடைய தன்மையில் இருக்கோம். நாம் எல்லாரும் போய் வெளியில் கேட்ட நிறைய செய்திகளை சொல்லணும். வெறும் இது காணொலியில் வருகிற செய்தி வேறு. நீங்கள் உங்களுடைய உணர்வெழுச்சியாக புரிந்து கொள்கிற செய்திகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்பின் அடிப்படையிலும் இந்த கருத்தரங்குக்கு இறுதி வரை இருந்து 9 மணி வரை இருந்து நீங்கள் அத்தனையும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு, எங்கள் அழைப்பை ஏற்று இது யாரும் நல்ல கருத்துக்களை சொன்ன தோழர் புனித பாண்டியன் அவர்களுக்கும் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கும் நன்றி. மொழியர் ரங்கமுத்து அம்மையாரையும் பேரறிஞர் ராணிமுத்து ஐயா படத்தையும் திறந்து வைத்து உரையாற்றி சென்ற மன்னவன் அவர்களுக்கும் நன்றி. இந்த அரங்கத்தை எங்களுக்கு வழங்கிய மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் நன்றி. இந்த கருத்துக்களை கேட்க வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.